அமெரிக்காவில் வேலை பார்க்க ஆசைப்படக்கூடிய இந்திய ஐடி எம்ப்ளாயிஸுக்கு அதிர்ச்சி கொடுக்கிற விதமா டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் H1B விசா கட்டணத்தை கடுமையா உயர்த்த முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட விசா கட்டண தற்காலிக உயர்வு இப்போ நிரந்தரமாக்க அமல்படுத்தும் நோக்கத்துல மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. அமெரிக்கர்களுடைய வேலைவாய்ப்பை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கை இந்தியர்கள், குறிப்பா ஐடி துறையில வேலை பார்க்கிறவங்க அண்ட் அமெரிக்க நிறுவனங்கள் மத்தியில பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கு. இதோடைய பின்னணி என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் ட்ரம்ப் நிர்வாகத்தால இந்த கட்டண உயர்வு தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டுச்சு. இதோடைய காலக்கெடு வரக்கூடிய செப்டம்பர் மாசத்தோட முடிய போகுது. இதை எதிர்த்த மசோதாக்கள் அமெரிக்க நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல ட்ரம்ப் நிர்வாகம் விசா கட்டணத்தை நிரந்தரமாக்க தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு வரதாகவும், இந்த ஆண்டு இறுதிக்குள்ள புதிய விசா விதிமுறைகள் இறுதி செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நடைமுறை ஏன் கொண்டு வரப்படுது அப்படின்னா, இந்தியா உட்பட வெளிநாட்டினர் அமெரிக்க டாலர்கள்ல குறைந்த சம்பளத்துல நாட்டுக்குள்ள நுழைகிறதால உள்ளூர் அமெரிக்கர்களுடைய வேலைவாய்ப்புகள் பறிபோகிறதாகவும், அதை தடுக்கவே இது போன்ற கடுமையான கட்டண உயர்வு கொண்டு வரப்படுறதா ட்ரம்ப் நிர்வாகம் தரப்புல சொல்லப்படுது. இந்த கட்டண உயர்வோட விவரங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் இமிகிரேஷன் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய விதிமுறையின்படி H1B விசா கட்டணத்தை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்புல சுமார் 85 லட்சமா உயர்த்தி அதை நிரந்தர கட்டணமா மாத்த ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கா. பட் இதுக்கு முன்னாடி H1B விசா கட்டணம் அதிகபட்சமா 5000 அமெரிக்க டாலர்களா மட்டுமே இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. சரி, யாருக்கெல்லாம் இந்த விசா கட்டண உயர்வுல இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்காவில் தங்கி ஸ்டூடெண்ட் விசால படிக்கிறவங்க H1B விசாக்கு அப்ளை பண்ணும்போது இந்த கூடுதல் கட்டணத்திலிருந்து விலக்கு கொடுக்கப்படுமா. அதே போல இப்போதைய விசா ஹோல்டர்ஸ் அதை புதுப்பிக்கிறப்போ இந்த கட்டணம் வசூலிக்கப்படாதுன்னு சொல்லப்படுது. பட் இந்த ஒரு விஷயம் எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். குறிப்பா அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய H1B விசாக்களுடைய பெரும்பகுதி இந்தியர்களுக்கு தான் வழங்கப்படுதா. சோ இந்த புதிய விசா கட்டண உயர்வு நிரந்தரமா அமலுக்கு வந்தா அமெரிக்க நிறுவனங்கள்ல இந்தியர்களுடைய வேலைவாய்ப்பு குறையும் அண்ட் இந்திய ஐடி துறைக்கும் அந்த துறையில வேலை தேடக்கூடிய இந்தியர்களுக்கும் மிகப்பெரிய சவாலா மாறி இருக்கு.